வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 6வது நாள் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7 o'clock ஆகுது. இப்போ நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதனால் நிறைய வந்து நம்ம சாப்பிட்றோம், ஏன் வந்து அதிகமான வெயிட் வந்து சீக்கிரமான டைமில் வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட வெயிட் வந்து ஏன் வந்து சீக்கிரமாக கெயின் ஆகிடுது, இல்லை வந்து ஒபஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. ஜெனட்டிக்கலி சில பேர் வந்து குண்டாக இருப்பாங்க, சிலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் கண்டிஷன்னால் குண்டாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்து நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ஒபஸ் ஆகிடுறாங்க, திடீர்னு வந்துட்டு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறதா தான் இருக்கும். சாப்பிடும்போது கண்டிப்பாக மொபைல், டிவி, கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாம் நோ சொல்லிவிடுங்க. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக சியூ பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு பாதி வெயிட் கெயின் ஆகிற ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நிறைய வந்து நம்ம சியூ பண்ணி சாப்பிட்டோன்னு சொன்னால் கம்மியாக சாப்பிடுவோம். இலியன் குபாலா, MSRD, நியூயார்க், அவங்களும் வந்து இதே தான் சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்ற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இல்லை டிவி பார்க்குறது, மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி அவாய்ட் பண்ணாவே வந்து உங்களோட வெயிட் கெயின் வந்து பாதி வந்து கம்மியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு இன்றைக்கி எவ்வளோ கேலரிஸ் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ நம்மளோட உடம்புக்கு எவ்வளோ ஃபியூயல் வேணுமோ அதை தவிர்த்து நம்ம அதிகமாக எடுக்கிற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெயிட் கெயின்னு தான் வந்து தரும். இதுக்கப்புறம் ஒரு 10 minutes வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப என்னோடய ஒர்க் அவுட் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தென் அதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிளான் பண்ண போகிறேன். A few moments later. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதில்ல, எவ்வளோ ஃபேட் எடுக்கிறோம், எவ்வளோ கார்ப்ஸ் எடுக்கிறோம், ஆன் த ஹோல் எவ்வளோ கேலரிஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட கேலரி இன்டேக் வந்து இருக்கணும். கேலரி இன்டேக் வந்து அதிகமாக இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகாமலே இருக்கும். ஸோ பேர்ன் ஆகாத அந்த எக்ஸஸ் கேலரிஸ் எல்லாமே ஃபேட்டாக வந்து உங்களோட உடம்புல வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி அதிகமான கேலரியை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களை வந்து ஃபுட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது எவ்வளோ எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஈவன் நம்ம ஒரு கார் இல்லை பைக் வாங்கினா கூட அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி நம்ம எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் ஒரு ப்ரான் சாண்ட்விச் வந்து செய்யலான்னு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ப்ரான் வந்து நான் பாயில் பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு அது பாயில் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு எப்படி ப்ரான் சாண்ட்விச் செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ப்ரான் சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். தென் கேப்சிகம் மேலே வச்சுட்டு அதுக்கும் மேலே பாயில்டு ப்ரான்ஸ் வந்து 6 வச்சுருக்கேன். அதுக்கு மேலே எக்லெஸ் மைனஸ் கொஞ்சம் போட்டுட்டு தென் ஆனியன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே டொமேட்டோ தென் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. டைம் பார்த்திங்கன்னா சரியாக 9 o'clock ஆகுது. நான் ஆல்ரெடி டின்னர் சாப்பிட்டேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 grams ஆஃப் ஃபிஷ் ப்ளஸ் 150 grams ஆஃப் ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிட்ருக்கேன். ப்ளஸ் அது கூடவே ஒரு ஃபுல் குக்கும்பர் வந்து நான் சாப்பிட்டேன். தென் ஈவினிங் வந்துட்டு ஒரு பனானா, நைட்டுக்கு நார்மல் தோசை வித் கோகனட் சட்னி. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கார்ப்ஸோட கவுண்ட் அதிகமாக தான் போயிருக்கு. பட் ஸ்டில் 1500 கேலரிஸில் தான் வந்துட்டு இருக்கேன்.
அண்டர் 1500 கேலரிஸ். இந்த வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அப்படியே முழுங்கிடணும். அதை வந்து நம்ம மென்று நல்லா சியூ பண்ணி அது ஃபுல்லாக வந்துட்டு கிரைண்ட் ஆகுற வரைக்கும் வாயிலே வச்சு மென்னுட்டு அதுக்கப்புறம் முழுங்கணும்னு சொன்னால் இந்த வெயிட் கெயின் ஆகுறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாய் சாப்பாடு வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு 10 to 15 கவுண்ட் பண்ணிக்கிட்டே மென்னுட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதை நான் வந்து முழுங்குவேன். ஸோ மேபி இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிற அளவும் உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூபாயாக வந்துட்டு வச்சுட்டு ஒரு 10 to 15 கவுண்ட் வந்துட்டு பண்ணி அதுக்கப்புறமா அது மென்று அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்ற அளவு உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா வந்து ரொம்ப மோசமாக பரவிட்டு இருக்குது. எல்லோரும் வீட்லேயே இருங்க, தேவையில்லாமல் வெளியே போக வேணாம். ஸோ இன்றைய ரொட்டீன் இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வருவேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.